ஏய் சாயிராம், என் அன்பு பிள்ளையே, உனக்கு மிகவும் பிடித்த ஒன்றை, என்னிடம் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருந்த ஒன்றை, விரைவில் அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எதை எதிர்பார்த்தாயோ, எதை காத்திருந்தாயோ, எதற்காக காத்திருந்தாயோ, அது உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது. எப்பொழுது நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், என் வாழ்வில் மாற்றங்கள் எப்படியெல்லாம் நிகழும் என்று ஏக்கத்தோடு காத்திருந்தாயல்லவா? அதற்கான சிந்தனையை குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு என்ற நேரம் வரும் பொழுது, உனக்கு என்ற காலம் உன்னை நோக்கி வரும் பொழுது, நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே உனக்கு வந்து சேரும்படி நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவேன், ஒரு தீர்வு தரப்போகிறேன். நம்ம விரும்புறது, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எப்பொழுதுமே நடக்க வேண்டும் அப்படின்னு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் நினைப்பது அப்படியே நடக்கும். நம் எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையாகவே இருக்கிறது. பிரச்சனைக்கான தீர்வு நம்மிடமே இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து ஏக்கப்படுவதால், மற்றவர்களை பார்த்து இவர்கள் வாழ்வு இப்படி இருக்கிறதே, நம் வாழ்வில் மாற்றங்கள் வராதா என்று ஏக்கத்தோடும் பொறாமையோடும் பார்த்தால் நம் வாழ்க்கை மாறிவிடப் போகிறதா? எதுவுமே மாறாது. இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய தெரியாமல் இருப்பது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு எதையுமே செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு அழகிய கிராமத்தில் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வந்தார் ஒருவர். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் மனவேதனையோடும் பல கோயில்களுக்கு சென்றும் வேண்டியும் அதிர்ஷ்டவசமாக கடவுளின் ஆசிர்வாதத்தால் 15 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு என்று ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தவமாய் தவமிருந்து பெற்ற குழந்தையை அதிகமாக சீராட்டி பாராட்டி அதிகமாகவே, சற்று அதிகமாகவே செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தனர் அந்த குழந்தையை. அந்த பையன் வளர வளர மிகவும் அறிவாளியாகவே வளர்ந்தான். ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த அன்பு மிகுந்த பாசத்தால், அதிகப்படியான பாசத்தால் சோம்பேறியாகவே மாறிக்கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை. அவன் மனதை பொறுத்தவரை அவனுக்கு எல்லாமே கஷ்டப்படாமல் அனைத்துமே அவன் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. எனவே வாலிப வயது வந்தபோதும் கூட எந்த ஒரு தொழிலையும் ஏற்படுத்தி கொள்ளாமல், எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் அப்படியே சுற்றி கொண்டிருந்தான் அந்த வாலிப வயது பையன். தன்னுடைய நண்பர்களிடம் சேர்ந்து உல்லாசமாக, எந்த ஒரு கவலையும் இன்றி சந்தோஷமாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தான் அந்த வாலிப வயது பையன். இப்படி வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்தது. மிக சந்தோஷமாகவே நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பையனின் தகப்பனார், வேலை செய்யும் பண்ணையார், அவர் தகப்பனாரை அழைத்து, தனக்கு இன்னும் ஒரு இடம் உள்ளது, அது மற்றொரு ஊரில் உள்ளது, வேறு ஒரு ஊரில் இருக்கிறது, அந்த நிலத்தை பார்த்து கொள்ள நீங்கள் குடும்பமாக அந்த ஊருக்கு மாற வேண்டும் என்ற கட்டளையை இட்டார் அந்த பண்ணையார். உடனே அந்த அவருடைய தந்தையும் பிழைப்பதற்கு வேறு வழியில்லாமல் தன் ஊதியத்தில்தான் குடும்பம் நடக்கிறது என்ற நினைப்போடு அந்த ஊருக்கு செல்வதாக முடிவு செய்தனர். குடும்பத்தோடு செல்வதாக முடிவு செய்தனர் கணவனும் மனைவியும். ஆனால் அவனுடைய மகனோ, இந்த ஊரில் இருக்கும் என்னுடைய நண்பர்களை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்று பிடிவாதமாக தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லிவிட்டு அந்த ஊரிலேயே தங்கிவிட்டான் அந்த மகன். ஆனால் தனியாக இருக்கும் அந்த பையனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனாலும் பசி வந்து கொண்டுதான் இருக்கிறது, சாப்பிட்டாக வேண்டுமே என்ற நிர்பந்தத்தில் ஏதாவது வேலைக்கு போய் அந்த பணத்தை வைத்து சாப்பிடலாமா என்று எண்ணும் பொழுதே வேலை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் அவன் மனதில் எண்ணியது. எனவே
இருப்பதை கிடைப்பதை வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை ஓட்டலாம் என்ற எண்ணத்தில் சில காலம் தன் தெரிந்தவர்கள் வீட்டிலும் நண்பர்களுடைய வீட்டிலும் அங்கெல்லாம் போய் கிடைத்ததை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் அந்த மகன். ஆனால் இப்படியே எத்தனை நாட்கள் தான் நகர்த்த முடியும்? உன்னுடைய நல்ல குணம் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்றுடைய உன்னுடைய மனம் உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா? உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம், 1000 போராட்டத்தை நீ சந்தித்து கூட இருக்கலாம், 1000 போராட்டத்தை கடந்தும் வந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடும் உன்னுடைய எண்ணம், உன்னுடைய நினைப்பு அனைத்துமே உன் சாயப்பாவைக்கு பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. மிக மிக பெரியதுதான் குழந்தையே. அந்த போராட்டத்திற்கு பதிலை புதையலாய் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ உன் சாயப்பாவை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன் இதயத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற என்னுடைய குரல் உன் மனக்குழப்பத்தால் உன் காதில் விழவே இல்லை. உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நீ மனவேதனையாக இருப்பதால் தான், மனக்குழப்பத்தோடு இருப்பதால் தான் என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன் பார்வை என் மீது விழவில்லை. நான் உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, எதையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. காப்பாற்றிக் கொள்வதற்காக குழந்தா, இலக்குதான் மிக மிக முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், 1000 இடைஞ்சல்கள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும், அனைத்தையும் தடைத்து எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு உன் இலக்கை மட்டுமே நம்பிக்கை வைத்து முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். ரொம்பவே சிந்தனை மேலோங்கியது. இறைவனின் கருணையோ கருணைதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு முறையில் உதவிகளை வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தனக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இறைவன் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஒரு இடத்தில், ஒரு அமைதியான இடத்தில் போய் உட்கார்ந்தான். யாராவது வருகிறார்களா தனக்கு உதவி செய்ய என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே இருந்தான். அப்படியாக 2 நாட்கள் போனது. யாருமே அவனுக்கு உதவ வரவே இல்லை. பசியால் மயக்கம் அடைந்தான் அந்த மகன். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். அவனை எழுப்பி தண்ணீர் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி, யார் நீ, ஏன் இங்கு இருக்கிறாய் என்ற கேள்விகளை அந்த பையனிடம் கேட்டார் அந்த துறவி. அதற்கு அந்த மகன் தான் கடந்து வந்த பாதை, பார்த்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அந்த துறவியிடம் பகிர்ந்து கொண்டான். இப்படி அந்த ஓநாய் மேல் இரக்கம் கொண்ட அந்த கடவுள் என் மேல் இரக்கம் காட்டவே இல்லையே என்று வருந்தினான். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் குருவே என்று கேட்டான். அதற்கு அந்த துறவி சிரித்துக்கொண்டே, இறைவன் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பார், ஆனால் இறைவன் கொடுக்கும் வாய்ப்பை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இறைவன் ஓநாயாக இருக்க உன்னை ஆசைப்படவில்லை, விருப்பப்படவும் இல்லை. உன்னை சிங்கமாக இருக்கவே அந்த இறைவன் விரும்புகிறான். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ அவ்வளவு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் என்றுதான் இறைவன் உனக்காக அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று கூறினார் அந்த துறவி. உன்னுடைய பலம் உனக்கு புரியவே இல்லை, தெரிந்து கொள்ளவும் நீ விருப்பப்படவே இல்லை. அப்படியே அமைதியாக இருந்துவிட்டால் எல்லாம் கையில் கிடைத்துவிடும் என்ற தவறான எண்ணத்தை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய். உலகில் ஊனமாக இருப்பது தவறு இல்லை, ஆனால் அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்பதுதான், மற்றவர்களுக்கு உதவாமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இதை நன்றாக புரிந்து கொள். போய் உன்னுடைய வேலையை செய். என்ன வேலை செய்கிறதோ
அந்த வேலையை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக செய்ய பழகு. அதனால் கிடைக்கும் வருமானத்தில் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். முடிந்தால் அந்த சிங்கமாக வாழப் பழகு என்று அறிவுரை கூறினார் அந்த துறவி. மனம் திருந்திய அந்த மகன் உடனே தன் ஊரை நோக்கி புறப்பட்டான். ஏதாவது வேலை செய்து முதலில் நாம் பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், பின் மற்றவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து நம் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இறைவன் கொடுத்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தீர்க்கமான முடிவோடும் சென்றான். இறைவன் நமக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செய்யும் எந்த ஒரு செயலும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. நாமும் போராடுவோம், ஜெயிப்போம், வாழ்க்கையை வென்று காட்டலாம். யார் கூறியது எல்லாமே முடிந்து விட்டதென்று? மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு, மீண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காது என்று நீயே எப்படி முடிவு செய்து கொள்வாய்? உனக்கான புதியதொரு மாற்றம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து விட்டாய். இனி உனக்கான மாற்றங்கள் மட்டுமே ஆரம்பமாக போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும்படி நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டுவிட்டு வாய்ப்பை தவறவிட்டுவிட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பா தான் உனக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன்.
உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பயத்தை உன் மனதில் இழுத்துக் கொள்ளாதே. வேறு எங்கும் போய் தேடி அலையாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டுவிடாதே. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதுபோல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நீயும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவாய். அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நீ விரும்பிய துணையோடு விருப்பப்பட்ட உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். புன்னகையோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த பிரகாசம் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். நம்பிக்கையையும் பிரார்த்தனையும் கண்ணுக்கு புலப்படாதவை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்களையும் நடத்தி காட்டும் வல்லமை அந்த நம்பிக்கையிலும் பிரார்த்தனையிலும் இருக்கத்தான் செய்கிறது. நீயும் நம்பிக்கையோடு இரு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் மீது அதைவிட அதிகமாக நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது அதைவிட அதிகமாக நம்பிக்கை வை. பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் சாயி சாயி என்று மனதார உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. எல்லோருக்குமே ஒரு கணம் கெட்டவர்களாவோம். அந்த நிமிடம் கோபமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் ஒரு நிமிடம் கெட்டவர்களாக ஆகிவிடத்தான் செய்கிறோம். அதே நிமிடம் எல்லோரும் ஒரே நிமிடத்தில் நல்லவர்களாகவும் மாறலாம். எப்பொழுது என்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஒரே நிமிடம் மற்றவர்களுக்கு நல்லவர்களாகவே தெரியலாம். எனவே நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து, நம்மளுடைய செயல்களை பொறுத்து, நம் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பொறுத்து மற்றவர்களுக்கு நாம் நல்லவர்களாகவும் தெரிகிறோம், தீயவர்களாகவும் தெரிகிறோம். அதை விடுத்துவிட்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கோ உனக்கோ எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருந்து பார். உன் வாழ்க்கை வெற்றியை நோக்கி எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருக்கும். இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, ஒரே மனநிலையோடு இரு. சீரான மனநிலையோடு இரு. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை அதிகம் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. முடிந்தவற்றை நினைத்து நினைத்து வருந்தி கொள்ளாதே. வருபவதை நினைத்து நினைத்து பயப்படாதே. நினைப்பது அதுவாகவே இருந்துவிடும். எனவே நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். இனி நான் கூறும் வாக்கு அனைத்தும் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே பயம் கொள்ளாதே. எந்த ஒரு கஷ்டமும் நம்மிடமே முடிந்துவிட வேண்டும் என்று நினைக்கும் நம் மனது எந்த ஒரு நன்மையும் நம்மிடம் மட்டுமே இருக்க வேண்டும், அது மற்றவர்களுக்கு செல்லவே கூடாது என்று நினைப்பது மிக மிக தவறு. உன்னைப் போல் மற்றவர்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று முழுமையாக சிந்தனை செய்து கொள். நீ மட்டும் நன்றாக இருந்தால் பத்தாது, உன்னை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். நீ நினைத்து பார்க்கவே முடியாத அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். உன் மனம் எதை விரும்புகிறதோ, யாரை விரும்புகிறதோ, யாரோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை நிச்சயமாக உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே கொடுத்தருள்வேன் உன் சாயி தேவா. காரணமே இல்லாமல் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்காது. முழுவதுமாக கேள். நீங்கள் எதிர்பார்ப்பது நிச்சயமாக நடக்கும். பொய் அல்ல குழந்தையே, இது நிஜம், நிஜமான உண்மை. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நம் அனைத்து சாய் அன்பர்களுக்கும் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கட்டும்.
எல்லோரும் சாயப்பாவிடம் கூட்டு பிரார்த்தனை செய்து கண்மணியே, உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என்னுடைய முழுமையான அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் வாழ்வில் மங்களகரமான பல செயல்கள் அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான பாதை எதுவோ அதை மட்டுமே நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிரியமான கண்மணியே, வா, விரைந்து வந்து என் கரங்களை பிடித்துக்கொள். இப்பொழுது உனக்கான பிரகாசமான வாழ்க்கை கண்களுக்கு மிக பிரகாசமாக தெரிகிறது தானே? குழந்தையே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அனைத்தையும் நான் அறிவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகவும் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் உன் அப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைத்தே தீரும். கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிறைவேறும். உனக்கானது எதுவோ அதை உன் கைகளில் கிடைக்க வழி செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். இது பொய் அல்ல குழந்தையே, உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எனவே கவலைப்படாமல் தைரியமாக இரு. அனைத்துமே இனி உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும். இது உன்னுடைய வாழ்க்கைதான் என்றாலும் அது என் கற்பார்வைக்குள் தான் இருக்கிறது. என்னை மீறி, என் பார்வையை மீறி உனக்கு தவறாக எதுவுமே நிகழாது. உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான வழியை மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றி என்னும் கனியை நிச்சயமாக உன் சாயிநாதர் கொடுப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு நிச்சயமாக நான் இதை செய்தே தீருவேன். உனக்கு மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று யார் உன்னை நினைத்தாலும், உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அதை நிச்சயமாக உன் சாயப்பா என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு வேலியாக. எனக்கு யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. உனக்கு உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு யார் சென்றாலும் உன்னோடு உன் அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என் தங்கமே. அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. சந்தோஷமாக இரு. அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு நீ உன் வாழ்க்கையையும் உன் நாளையும் துவங்கப் போகிறாய். வார்த்தைக்கு வார்த்தை சாயிராம் சாயிராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் கண்மணியே. சந்தோஷம்தானே? வா, வந்து கை நிறைய பெற்றுக்கொள். சந்தோஷமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன் மனப்போராட்டத்துக்கு விடை கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது. எதை நோக்கி நீ என்னிடம் வேண்டி நின்றாயோ, மனமுருங்கி பிரார்த்தனை செய்தாயோ, அதனை நிச்சயமாக உனக்கு நான் தரத்தான் போகிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் நேரமும் சர்வ நிச்சயமாக இதுதான். உன்னப்பா உனக்காக கூறும் சத்திய வாக்குதான் என் வாக்கு, என்றுமே பொய்த்ததில்லை குழந்தையே. என் அன்பு கண்மணியே, வாழ்வில் எத்தனை பலமோடு நீ இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்கும் பொழுது எப்படி மனம் உடைந்து போகுமோ, அதே போலத்தான் நம்பிக்கையையும் தைரியமும் இருக்கும் மனதில் அந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் சோதிக்க பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். இந்த வாழ்வு ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? மிக சுலபமாக இந்த வாழ்வை அந்த இறைவன் படைத்திருக்கலாமே என்று நீ நினைப்பது எனக்கு மிக மிக குழப்பமாகவே இருக்கிறது. வாழ்வு என்றாலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகளை எதிர்த்து சமாளிப்பவன்தான் வாழ்வில் வெற்றியை அடைய முடியும். வாழ்வு இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று நினைக்காதே. இந்த கடினமான வாழ்வில் எப்படி தைரியமாக போராடலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் வைத்து கொண்டாலே போதும். கடினம் என்ற சொல்லே உன் மனதில் எழவே எழாது. எதையுமே எதிர்பார்க்காமல்
தினம் தினம் நித்தம் நித்தம் என்னையே தொழுது கொண்டிருப்பவன், வார்த்தைக்கு வார்த்தை சாயி சாயி என்று உச்சரித்துக் கொண்டிருப்பவன் வாழ்வில் உள்ள கர்ம வினைகளையெல்லாம் நீக்கிவிட்டு கஷ்டங்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னுடனே வந்து ஐக்கியமாவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த வாழ்வே அவனுக்கு காட்டிவிடும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்துக் கொண்டே இரு. உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்த உன் சாயி உனக்காகவே இங்கு காத்து கொண்டிருக்கிறேன்.